செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையில் நேரமதில், மன்றாட வருகையில் நேரமதில். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் வழியிலே, அழகழகான அன்பு செயலாய் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மரபும் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மரபும் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் வழியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே, அழகழகான அன்பு செயலாய் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில் முழுமையாக பங்கு கொள்ளவும், இந்த திருப்பலி வழியாக ஆசிரை பெற்றுக்கொள்ளவும், இறை ஆசிரியின் திருப்பலி வழியாக பெற்று நாமும் நம் இல்லங்களுக்கு நிறைவான ஆசிரை அருளை அமைதியை உடல் உள்ள நல சுகத்தை பெற்றுக்கொள்ள அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு புனித மரியாவின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவள்ளம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அபிராமுக்கு வயது 99 இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு என்றார்.
மீண்டும் கடவுள் அபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரப்பினரும் எனக்கு என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உனக்கு பின் வரும் என் வழிமரப்பினருடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கையே இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். பின்பு கடவுள் அபிரகாமிடம், உன் மனைவியை சாரா என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசீர் வழங்குவேன், அவர் வழியாக உனக்கு மகனை தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்கி அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்கள் இனங்களுக்கு அரசர்களும் அவளிடம் இருந்து உதிப்பர் என்றார். அபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாராவாய் குழந்தை பெறப்போகிறாள் என்று தனக்குள் சொல்லி கொண்டார். அபிரகாம் கடவுளிடம், உன் திருமுன் இஸ்மாயில் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், ஏனென்று உன் மனைவி சாராய் உனக்கு ஒரு மகனை பெறுவாள், அவனுக்கு நீ ஈசாக் என பெயரிடுவாய். அவன் பின் வரும் அவன் வழிமரப்பினரோடும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மாயிலே பற்றிய உன் வேண்டுதல்களை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெரு அளவில் பலுக செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடம் இருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாராய் உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவரிடம் பேசி முடித்த பின் கடவுள் அபிரகாமை விட்டு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உந்தன் கைகளில் நான் செல்ல பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும், செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் செல்ல பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும், செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும், வளர்ப்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும், வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் செல்ல பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும், செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் செல்ல பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும், செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் செல்ல பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும், செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும், வளர்ப்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும், வளர்ப்பிறையாய்.
கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அதுவே சான்று என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நாம் உள்வாங்கினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சோதிக்கவும், சோதித்த பின் அதை சரிப்படுத்திய பின் ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக மாறவும் நமக்கு உதவி செய்யும். பெருந்திரளான மக்கள் கூட்டத்தின் மத்தியில் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து பணிந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோயை நீக்கும் என்கின்றார். என் நோயை நீக்கும் என்று கேட்கவில்லை, எனக்கு மனமிறங்கும் என்று கேட்கவில்லை, எனக்கு உதவும் என்று கேட்கவில்லை. தன்னுடைய நிலையை உணர்ந்தவராய் தன் நிலையை வெளிப்படுத்தி, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் என்று ஆண்டவரிடமே சாய்ஸை விட்டுவிடுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் பல வேளைகளில் ஜெபிக்கின்ற வேளையில், இறைவா எனக்கு இதை தாரும், என் குடும்பத்துக்கு இதை தாரும், என் உறவுகளுக்கு இதை தாரும் என்று நாம் கேட்கின்றோமே தவிர, நீர் விரும்பினால் தாரும் என்று நாம் பல வேளைகளில் கேட்பதில்லை. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்கின்றது. இந்த தொழுநோயாளர் மக்கள் மத்தியில் வரக்கூடாதவர். தொழுநோயால் அகப்பட்டு விட்டாலே அவர்கள் ஊருக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும், மக்கள் மத்தியில் வரக்கூடாது, ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படி மனநோயாலும் உடல் நோயாலும் உள்ள நோயாலும் வெறுக்கப்பட்ட ஒருவர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரால் ஆகும் என்ற நம்பிக்கையை வைத்து அவரிடம் வந்து பணிந்தி, நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் என்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தொழுநோயாளி இயேசுவிடம் சொன்னதைத்தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற மானிடர்கள், இறைவா எங்கள் மீது இறங்கும் என்று கேட்கின்றார்கள். கொரோனா என்னும் தொற்றினால் என்ன செய்வது, எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்வது என்ற கேள்விக்குறி எல்லா மனிதரிடத்திலும் இருக்கின்றது. பணமும் பொருளும் அனைத்து சுக நலன்களும் இருந்தாலும் உடல் நலம் குன்றுவிட்டால் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனும், அதை பெற்றுக்கொள்ள மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு இடங்களும் இல்லாமல் பல உயிர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு மணி துளிகளும் செத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நமது வாழ்வு நாளை எப்படி இருக்கின்ற போனது கேள்வி கனியோடு நாம் இயேசுவிடம் வருகின்ற போது, என் மகனே, என் மகளே, உன்னை பாதுகாக்க வழி நடத்த நான் தயாராக இருக்கின்றேன், நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ என்னோடு இருக்கின்றாயா என்று நம்மை கேட்க விரும்புகின்றார். ஆபிரகாம் லிங்கன் ஒரு நாள் தனது அலுவலகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது மிகவும் மனம் சோர்ந்து காணப்பட்டார். அமெரிக்காவின் ஜனாதிபதி கருப்பினத்தவர் என்று பல்வேறால் இகழப்பட்டாலும் அவர் தன்னுடைய பணியை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு இருந்தபோது பல இன்னல்களுக்கு மத்தியில் மிகவும் சோர்வோடு இருந்ததை கண்ட தன்னுடைய சக பணியாளர் அவரிடம் சொல்கின்றார், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், கடவுள் எப்போதும் உங்களோடு இருப்பார் என்று அவர் சொல்கின்றார். அதை கேட்டவுடன் ஆபிரகாம் லிங்கன் சொல்கின்றார், அது எனக்கு நன்றாக தெரியும் நண்பா, கடவுள் எல்லா வேளையும் என்னோடு இருக்கின்றார், நான் கடவுளோடு இருக்கின்றேனா என்பதுதான் எனது கேள்வி என்கின்றார்.
ஆக கொரோனா தொற்றால், உயிர் பயத்தால் வாழ்வை கேள்விக்குறியாக வாழ்கின்ற நாம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நாம் கடவுளோடு இருக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனை நம்மில் பணிவை உருவாக்க வேண்டும். இந்த சிந்தனை நாம் தாழ்ந்து பணிந்து ஆண்டவரிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இதயத்தை திறந்து, இறைவா என் உள்ளத்தில் வாரும், மனமிருந்தால் என்னை மன்னியும், என்னை இரட்சியும் என்று சொல்லும்போது இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் பேதுருவும் யூதாசும். இருவரும் மறுதலித்தார்கள், காட்டிக் கொடுத்தார்கள். ஆனால் பேதுரு மறுதலித்தாலும் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் இயேசுவிடம் என்னை மன்னியும் என்று கேட்டுக்கொண்டு மன்னிப்பை பெற்று திருச்சபையின் தலைவராக வாழும்படி தன்னுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி கொண்டார். ஆனால் யூதாஸ் தான் காட்டி கொடுத்து விட்டோம் என்ற பயத்தினால் கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற தவறி தூக்கிலிட்டு தன்னையே கொண்டு விட்டான். நாம் எத்தகையவர்கள்? இயேசுவின் பிள்ளையாக பேதுருவின் வழிவந்தவர்களாக வாழ விரும்புகின்றோமா? இயேசுவின் சீடராக தேர்ந்து கொள்ளப்பட்ட யூதாஸை போன்று பாவத்தை மறைத்து கொண்டு வெளிவேடக்காரர்களாக வாழ்ந்து தன்னுடைய பாவ வாழ்வால் தன்னை அழித்து கொள்ள விரும்புகின்றோமா? நாம் யூதாஸாக மாற வேண்டாம், பேதுருவாக மாற வேண்டாம். நாமாக இருப்போம், நல்ல கிறிஸ்தவனாக இருப்போம். நம்முடைய வாழ்வின் நிலையை நாம் அறிந்து, வாழ்வின் நிலையை இறைவனிடம் அறிக்கையிட்டு, இறைவா என் மீது இறங்கும் என்று சொல்லுங்கள். இறைவன் மனமாற இறங்குவார், மன்னிப்பார், வாழ்வு தருவார், அமைதி தருவார். இந்த கொரோனா தொற்று காலத்தில் நம்மை பாதுகாப்பார். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நேர்ப்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவர் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவர் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியா தம் கன்னிமையால் உமக்கு ஒப்பளித்து உம் திருமகனாக எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தார். புனித மரியாவின் விழாவை கொண்டாட்டத்தில் மக்கள் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தவையாய் இருப்பனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான புனித மரியாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி முது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார்.
அவர் வழியாக இப்போது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமக்கு வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றினுள்ள ஆற்றல்களும் சொராபியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவா, தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆஸ்வால், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பு நிறைபெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகர்ந்து உமது திருமுக ஒளிமுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசோப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மைக்கேல், புனித கஸ்பார், இவ்வுலகில் உமக்கு ஓந்தவராய் இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா. மலையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பை என்னை மேவும் தருணம் என்றோ. என் வாழ்வே உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பை என்னை மேவும் தருணம் என்றோ. தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினே, நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினே. மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம், என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ
மலையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, முது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை இடைவிடாது பின்பற்றி முது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதா சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதாசகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதாசகாய மாதா சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. அரிசி சிலுவை அடலத்தினாலே எங்கள் சத்துக்குழுமிருந்து எங்கள் ரசித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேசுரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சார்ந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்தே
அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டே நன்மை பெற நாதனை அருள் புரிகுவான். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும், அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும். இனிய ஸ்நேக தேவனே, இறைவா உமது ஒளியை அனுப்புவீராக, உலகம் மறுமலர்ச்சி பெற செய்வீராக. ஜெபிப்போமாக. எல்லாம் உள்ள இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்றும் மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை இயேசுவில் பிரியமான இடைவிடா சகாய தாயின் அன்பு பக்தர்களே, இந்த காணொளி வாயிலாக இந்த நவநாளில் பங்கு கொண்டு சகாய தாயின் இடைவிடா ஆசிர்வாதத்தை முழுமையாக நாமும் அனைத்து மானிடர்களும் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த காலம் பல்வேறு இன்னல்களை, கண்ணீரை, கவலையை, ஏன் சாவையும் நம் முன்னிறுத்தி நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி பொன்னோ பொருளோ நம்மை பாதுகாக்காது, கடவுளின் கிருபை மட்டுமே நம்மளை பாதுகாக்கும் என்ற எண்ணத்தில் நாம் வாழவும் வழிவகுக்கின்றது. ஆக அன்னையிடம் நாம் சரணாகதி அடைவோம். அன்னையிடம் அனைத்து மானிடர்களையும் சரணாகதி அடைய செய்வோம். அன்னையின் அரவணைப்பில், பாதுகாப்பில் அனைவரும் இந்த தொற்றிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்படவும், நாம் தொலைத்து கொண்டிருக்கின்ற அமைதியை, மகிழ்ச்சியை, உடல் உள்ள பலவீனத்தை, உடல் உள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் ஆண்டவரிடம் அன்னை மரியாள் வழியாக பரிந்துரைப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். மனத்துயர் மன்றாட்டு. என் நிறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருளையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த பங்கில் பணிபுரிகின்ற பங்கு தந்தை மற்றும் அனைத்து குருக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த நவநாளில் பங்கு கொள்கின்ற அனைத்து பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சகாய அன்னையிடம் வேண்டுதல்கள். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாராமுகமாயிராதையும் ஆசி பெற்றவளும் மோட்சமுடையளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துகளிலுமிருந்தும் எங்களை காத்தருளும். ஆமென்.
இடைவிடா சகாய அன்னையே, உமது திருப்பெயர் எங்களில் நம்பிக்கையை தூண்ட, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது ஜெப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். கற்பு என்னும் புண்ணியத்திற்கு எதிராக எழும் சோதனைகளில், ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது பாவ பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். திருவருட்சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்தவ கடமைகளையும் எனது பதவியின் கடமைகளையும் நிறைவேற்ற, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளையும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்ள, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனை, ஏழ்மை மற்றும் துயரங்களிலே, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதிக்காமல் இருக்க, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். உமக்கு நான் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உமது உதவியை கெஞ்சி கேட்கவும், ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். மற்றவர்கள் உம்மை அன்பு செய்து உமக்கு ஊழியம் புரியவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் அவர்களை வழிநடத்த, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது சாவு நெருங்கி நான் உலகை விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில், ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது கடைசி நேரம், எனது கடைசி மூச்சின் போது என்னை நீர் பாதுகாக்க, ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இடைவிடா தூய சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம தாயங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழிநடந்து விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நவநாள் ஜெபம். ஓ இடைவிடா சகாய மாதாவே, உமது உதவியை தேடி உம்முடைய நம்பிக்கை வைத்து உமது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிர்பாக்கிய பாவியான என்னை பார்த்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்று எல்லாரும் சொல்ல கேள்விப்படுகிறேன். ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னை கை தூக்கி ரட்சியும். சர்வ வல்லமையுள்ள கடவுள் தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு தோத்திரமும் நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த நம்பிக்கை என் நித்திய ரட்சணியத்தின் அறிகுறியாகும். முது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினது மெய்தான். முது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். முது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எனது ஆத்துமத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகின்றேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆத்தும ஆவலுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த புது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்பருமாயிருப்பவர் நீரே.
உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாய தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்காக இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, முத தாயாகிய மரியம்மாளின் அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகின்ற நாங்கள் முத நட்சணியத்தின் வேறு பலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமென். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம், இன்றும் என்றும் மரண நேரம் காப்பாற்றும் எங்களை கைவிடாதே. பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, எல்லா வேளையுமே சகாயம் புரியும். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தும் எங்கள் இருதயம் மாதாவே, நீர் கொடும் மகனிடம் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி. தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா தலைமுறையினரையும் எனது சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு
உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பில்லாத இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இடைவிடா சகாய அன்னையினுடைய திருத்தலத்தினுடைய பெருவிழாவை கொண்டாட உங்களையே நீங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நவ நாட்களில் பொறுமையின் நாயகன் புனித வளனார் இவரை பற்றியும் சிந்திக்க இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்ற இந்த திருத்தலத்தினுடைய அருட்பணியாளர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த தமிழ் வழிபாட்டுக்கு சடங்கிற்கு பொறுப்பாளராக இருக்கின்ற அருட்பணி பிரான்சிஸ் சகாய ரூபன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய அன்னை, இந்த அன்னையினுடைய உடனிருப்பு நம் ஒவ்வொருவருக்கும் எந்நாளும் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த அன்னையினுடைய பரிந்துரையானது கானாவூர் திருமணத்தின் பொழுது அந்த குடும்பத்திற்கு கிடைத்தது போல உங்களுக்கும் எனக்கும் என்னை போன்ற அருட்பணியாளர்களுக்கும் கிடைக்கும்படியாக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. பொறுமையின் நாயகன் புனித வளனார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நம்முடைய பாசமிகு திருத்தந்தை இந்த உலக அனைத்திற்கும் ஒரு திருமடலை அனுப்புகின்றார். இந்த திருமடல் என்பது உலகிலே இருக்கின்ற எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொதுவான கருத்தை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மடல். இந்த திருமடலிலே நம்முடைய பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தந்தையின் உள்ளம், அதாவது லத்தீன் பாஷையிலே பாத்ரிஸ் கோர்தே என்கின்ற இந்த திருமடல் வழியாக புனித சூசையப்பருடைய ஆண்டினை பிரகடனப்படுத்துகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது 12ஆம் பத்திநாதர், குறிப்பாக சூசையப்பர் தொழிலாளர்களின் ஒரு பாதுகாவலர் என்பதை பற்றியும், அதே போல 9வது பத்திநாதர் இவர் அகில உலக திரு அவையினுடைய பாதுகாவலர் என்பதையும், 3வதாக நம்முடைய மறைந்த 2ஆம் அருள் சின்னப்பர் இவர் மீட்பரின் பாதுகாவலர் என்பதை குறித்தும் திருமடல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த ஒரு மனிதனை, இந்த ஒரு புனிதரை தன்னுடைய வாழ்வின் மையமாக வைத்து இவரை பற்றி சிந்திக்க, இவரை பற்றி அறிந்து கொள்ள, இவரிலே நம்பிக்கை வைத்து வாழ நமக்கு ஒரு அழைப்பினை தருகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாத்ரிஸ் கோர்தே, தந்தையின் உள்ளம். இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில ஒரு தந்தையினுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? குறிப்பாக எல்லோரும் முடங்கி போயிருக்கின்ற இந்த காலகட்டத்தில, இந்த உலகம் முழுவதும் இயங்க மறுத்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்துல ஒரு தந்தையினுடைய உள்ளம் அன்பு நிறைந்த உள்ளமாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு பொறுமையின் உள்ளமாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த திருமடலில ஒரு 7 நிலைகளில அவர் படம் பிடித்து காட்டுகின்றார். புனித வளனார் ஒரு அன்பின் தந்தை. இவர் அன்பான தந்தை, அதாவது beloved father. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தை எப்படி அன்பாக இருக்க முடியும்? ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது எந்த ஒரு வேலையும் இல்லை, எந்த ஒரு உழைப்பு, அதாவது உண்பதற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இருப்பதற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தந்தை எப்படி அன்பானவராக இருக்க முடியும்? பிரியமானவர்களே, இதை நாம் சற்று சிந்திக்க நமக்கு இந்த ஒரு திருமடல் உதவி செய்கின்றது. குறிப்பாக 6ஆம் சின்னப்பர் தன்னுடைய மடலில இவ்வாறு சொல்லுவார். அதாவது ஒரு தந்தையினுடைய தன்மை என்பது எப்பொழுதுமே அன்பானவராக இருக்க வேண்டும். அன்பானவராக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே அவர் பொறுமை உள்ளவராக இருக்க வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாவித அசாதாரண சூழ்நிலையில் புனித வளனார் பொறுமையோடு இருந்தார். இதுதான் வரலாறு, இதுதான் உண்மையான நிலவரம். காரணம் என்னவென்றால், இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே அவர் தேர்ந்தெடுத்த பொழுது அங்கு இருந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை.
மனம் ஆகாத ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு அசாதாரண சூழ்நிலை. அந்த இடத்துல கடவுளுடைய திட்டம் இதுதான் என்று அவர் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆகவே ஒரு தந்தைக்குரிய தன்மையோடு அவர் பொறுமையின் நாயகனாக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், இவர் கனிவுடன் அரவணைக்கும் ஒரு தந்தையாக இருக்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில இறைவாக்கினர் ஓசேயா தன்னுடைய புத்தகத்தில அதிகாரம் 11 இறைவசனங்கள் 3-4 இவ்வாறு கூறுகின்றார். ஒரு தந்தையினுடைய கனிவான தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இதை குறித்தும் அதே போல திருப்பாடல் 145 8-9 நாம் பார்க்கின்றோம். ஒரு தந்தையினுடைய கனிவுள்ள இதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டப்படுகின்றது. ஆகவே இந்த கனிவுள்ள குணத்தையும் கூட நாம் இந்த திருத்தூதர் வளனாரில் பார்க்க முடியும் என்பதை நம்முடைய திருத்தந்தை தியானித்து அதனை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு கீழ்ப்படிதலுள்ள தந்தையாக இருக்கின்றார். இந்த கீழ்ப்படிதல் என்கின்ற வார்த்தைக்கு இந்த காலகட்டத்தில் அர்த்தத்தை மக்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்படி கீழ்ப்படிவது, யாருக்கு கீழ்ப்படிவது, எதற்காக கீழ்ப்படிவது? எப்பொழுது நம்முடைய கைகளிலே அலைபேசி என்பது வந்ததோ அப்பொழுதே அந்த கீழ்ப்படிதல் என்கின்ற அந்த குணமானது நம்மை விட்டு விலகிவிட்டது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகளில இந்த 4வது கட்டளை நாம் பார்க்கின்றோம். தாய் தந்தையை நாம் பேணி வளர்க்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு நாம் நம்முடைய கீழ்ப்படிதலை அல்லது அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பினை தருகின்றது. ஆனால் நம்மை நாம் பரிசோதித்து பார்ப்போம். எத்தனை பேர் இந்த ஒரு கட்டளைக்கு நாம் செவி கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கீழ்ப்படிபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? புனித வளனார் கீழ்ப்படிதலுள்ள ஒரு தந்தையாக அவர் இருந்தார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1:20-21 நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது கடவுளுடைய தூதர் சூசேப்பருடைய கனவிலே தோன்றி மரியாளை நீர் ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவரை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதுதான் கீழ்ப்படிதலுள்ள ஒரு கீழ்ப்படிதலினுடைய முதன்மையான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் வளனாருடைய வாழ்விலே அவர் மிகவும் தெளிவாக கடவுளுடைய திட்டத்திற்கு அவர் தன்னை கையளித்தார் என்று சொன்னால் கீழ்ப்படிந்தார், அன்பு செய்தார், அரவணைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் ஒரு அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தந்தையாக அல்லது அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தந்தையாக இந்த மீட்பு வரலாற்றிலே அவர் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடுத்த நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். இவர் ஒரு வீரமுள்ள ஒரு தந்தையாக இருந்தார். குடும்பத்தில ஒரு வீரம் என்பது ஒரு ஆண்மகனுக்கே உரித்தான ஒரு குண அதிசயம். ஒரு குடும்பத்திலே ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்று சொன்னால் அது அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு வீரன் குடும்பத்தில் இருக்கிறான் என்று அர்த்தமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் பெண்கள் கூட வீர மங்கையர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக இஸ்ராயல் மக்களை கடவுள் தேர்ந்தெடுத்த பொழுது அவர்களை அன்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனை அவர் நிர்வகிக்கின்றார். அன்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுத்து அவன் வழியாக அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அவர் முழுவதுமாக உதவி செய்கின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற இன்னொரு யோசேப்பு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வீரமுள்ள ஒரு தந்தையாக வளனார் இருந்தார் என்று சொன்னால் வீரம் என்பது அவர் ஏதோ கத்தியை எடுத்துக்கொண்டு சண்டை போட்டது அல்ல. மாறாக வீரம் மிகுந்த தந்தை என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஏறக்குறைய 996 கிலோமீட்டர்கள் அவர்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வீரனால் மட்டுமே முடியும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வழியில ஏகப்பட்ட தடங்கல்கள், ஏகப்பட்ட இடையூறுகள் எல்லாவற்றையும் கடந்து அவர் அந்த வனாந்தரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இன்னொரு குறிப்பிட்ட இடத்திற்கு மனைவியை கழுதை மேல் கூட்டிக் கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பொறுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வீரனால் மட்டும்தான் இது செய்ய முடியும், இந்த காரியத்தை செய்ய முடியும். அதை யோசேப்பு செய்து காட்டினார். மீண்டுமாக அதே எகிப்திலிருந்து மீண்டும் தாங்கள் வாழ்ந்த இந்த நாசரேத்திற்கு திரும்பி வருகின்ற வரையிலும் ஒரு வீரமுள்ள தந்தை வீரத்தோடு போராடினார் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக.
என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், இவர் ஒரு பணிபுரிகின்ற ஒரு தந்தையாக இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் பார்க்கின்றோம், குறிப்பாக இந்த அசாதாரண சூழ்நிலையில, இந்த கொரோனா தொற்றினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில எண்ணற்ற மக்கள் வேலை வாய்ப்பினை இழந்து விட்டார்கள். எண்ணற்ற மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து விட்டார்கள். ஆனால் யோசேப்பு கூட தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக உழைக்கின்றார். ஒருவேளை இவர் நினைத்திருந்திருக்கலாம், இல்லை, இது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற பணி, நான் கடவுளுடைய பணியை செய்கின்றேன், ஆகவே கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கின்ற அந்த ஒரு மனநிலை அவர் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படிப்பட்டவராக இல்லை. மாறாக அவர் உழைக்கின்றார், குடும்பத்திற்காக உழைக்கின்றார். ஆகவேதான் நம்முடைய திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் ரேரும் நொவாரும் என்கின்ற ஒரு திருமடல் வழியாக இந்த உழைப்பின் மேன்மையை குறித்து மக்களுக்கு விளக்குகின்றார். அதாவது ஒரு குடும்பத்தில் தந்தையானவர் அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஆண்மகன் அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப அங்கத்தினர்கள் உழைப்பின் மூலமாக குடும்பத்தினுடைய மேன்மையை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கின்றோம், எண்ணற்ற மக்கள் பிறரை எப்படி சுரண்டுவது, பிற மக்களை எப்படி அடிமைப்படுத்துவது, பிற மக்களிடமிருந்து எப்படி வஞ்சிப்பது, பிற மக்களிடமிருந்து எப்படி அனைத்தையும் உருவிக்கொள்வது, இதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இந்த உழைப்பிற்கு ஏற்ற ஒரு ஊதியத்தை எப்படி நாம் தருவது, அல்லது இந்த உழைப்பிற்கு ஏற்ற அவர்கள் சிந்துகின்ற வியர்வைக்கு ஏற்ற சன்மானத்தை நாம் பிறருக்கு எப்பொழுது கொடுப்பது என்கின்ற இந்த மனநிலையில வாழாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 150 நாட்களாக நம்முடைய தலைநகரில் எண்ணற்ற விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் காண்பது, அரசியல்வாதிகள் இந்த ஒரு சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உழைப்பின் மேன்மையை புனித வளனார் அவர் மட்டுமல்ல, அவர் பாதுகாத்து வந்த இயேசுவுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இதுதான் வாழ்க்கையின் பாடம். இந்த உழைப்பை மட்டுமல்ல, பொறுமையோடு இருக்கின்ற குணாதிசயத்தை இறைமகன் இயேசுவுக்கு கூட அவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவேதான் இறைமகன் இயேசு தன்னுடைய பணி வாழ்வில எப்பொழுதுமே தன்னை பெருமைப்படுத்துபவராக அல்ல, மாறாக நான் இந்த உலகத்திற்கு வந்திருப்பது என்னுடைய தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காகவே என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். இந்த நல்ல ஒரு குணத்தை அவர் கற்றுக்கொண்டது பொறுமையின் நாயகனான புனித யோசேப்பின் வழியாக. இறுதியாக என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர் கடவுளுடைய நிழலாக நமக்கு முன்மாதிரியை காட்டுகின்றார். எவ்வாறு எனில், நாம் பார்க்கின்றோம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 4:15 பார்க்கின்றோம், கடவுள் இந்த உலகத்தில மக்களை தனக்கென ஈன்றெடுத்தார். அதே போலதான் புனித வளனாரை தனக்கென ஈன்றெடுத்தார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள், யோசேப்பு இவர்கள் இருவருமாக அமைத்த குடும்பம் புனித குடும்பமாக இருக்கிறது என்று சொன்னால் அதிலே ஒரு புனிதரும் இருந்தார். அவர்தான் இறைமகன் இயேசு. இவர் புனிதரான மனிதர். காரணம் என்னவென்று சொன்னால், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த நம்மிடையே குடிகொள்வதற்காக மனித உரு எடுத்த அவர், இறைமகனாக இருந்தும் மனித உரு எடுத்த அவர் அந்த குடும்பத்தில ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ந்தார். 1 நாள் 2 நாட்கள் அல்ல, ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ந்ததின் வெளிப்பாடுதான் அந்த 3 ஆண்டுகளுடைய பணிவாழ்வு ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த பணிவாழ்வாக இருந்தது. எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு பணிவாழ்வாக இருந்தது. எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு பணிவாழ்வாக இருந்தது. எல்லா சூழ்நிலையிலும், குறிப்பாக பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரை எள்ளி நகையாடிய பொழுதும் கூட எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியை இறைமகன் இயேசு பெற்றார் என்றால் அது அவருடைய அன்பு தந்தை வளனார் வழியாகவே. ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நவ நாட்களிலே உங்களையே நீங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த அன்னையினுடைய அருள் ஆசிரும், இடைவிடா சகாய அன்னையினுடைய அருள் ஆசிரும், பாசமிகு பொறுமையின் தந்தை நம்முடைய அன்பு வளனாரினுடைய ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரும் மேலும், குறிப்பாக இந்த திருக்குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் முழுவதும் உங்களுடைய குடும்பங்கள் மீது அபரிவிதமாக பொழியும்படியாக நீங்கள் இந்த நாட்களில
குறிப்பாக இந்த நவ நாட்களிலே உங்களையே இந்த குடும்பத்தோடு ஒப்பு கொடுத்து பொறுமையின் பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக, ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தர நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அண்டி வருகின்றேன். பாவியாகி நானும் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கின்றேன். மனு உருவான திருமகனின் தாயை, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருவீராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நவநாள் வாயிலாக இந்த காணொளியில் பங்கு கொண்டிருக்கின்ற போது இயேசுவின் பிரசன்னம் இந்த நற்கருணை வடிவில் நம்மை ரட்சிக்கவும், பாதுகாக்கவும், வழிகாட்டவும், நமக்கு வாழ்வாகவும், வழியாகவும், ஒளியாகவும் இருக்க நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி, என் மகளே, என் மகனே, கவலை கொள்ளாதே, என் மீது நம்பிக்கை கொள், என்னை உற்று நோக்கு, நீ குணம் பெறுவாய், ஆறுதல் பெறுவாய் என்று நமக்கு அழைப்பு தருகின்றார். உலகம் முழுமையும் இந்த கொரோனா தொற்றினால் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகிய போதிலும் நம்முடைய பாவங்களை நாம் மறுத்து ஏன் இறைவன் இந்த தண்டனைகளை மக்கள் மீது தருகின்றார் என்ற கேள்வி எழுப்புகின்றோமே தவிர, நம் பாவங்களை முன்வைத்து இறைவா எங்களை மன்னியும் என்று சொல்ல மறுக்கின்றோம். ஆக இந்த நற்கருணை நாதரை உற்று நோக்கும் போது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டுமென்றால் நாம் நம்மை சுய ஆய்வு செய்து கடந்த காலங்களில் செய்த பாவங்களை இறைவனிடம் சமர்ப்பித்து, என் மகனே, என் மகளே, சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களை என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்க, நமக்கு பூரண சுகம் தர, இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்க, இந்த உலக மாயிலிருந்து நம்மளை விடுவித்து நாம் தேடுகின்ற அமைதியை பெற்றுத்தர தரவல்ல இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி, எனில் வாரும் இயேசுவே, என் உடலில் குடிகொள்ள வாரும் இயேசுவே என்று நம் உடலாம் ஆலயத்தில் இந்த நற்கருணை ஆண்டவரை வரவழைத்து
நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் உறவுகளையும் இறைவன் முழுமையாக இந்த நற்கருணை நாதர் வழியாக நம்மை ஆசிர்வதிக்க அந்த நற்கருணை நாதரை உற்று நோக்கி மௌனமாக நம்மையும் நம் குடும்பங்களையும் மானிடத்தையும் சரணாகதி அடைய செய்வோம். நோயாளிகளை ஆசிர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டவரே, உடல்நோயால் வருந்துவது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். இடைவிடா சகாய அன்னையின் வேண்டுதலால் தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழவும் உமர் புதப்பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி மாண்புயரே வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக.
நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளினவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. அருள் நீரை தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பை போற்றி. அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் நீரை அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் நீரை சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் நீரை தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி. அருள் நீரை தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோ. தேடுமாந்தரை தேற்றி காட்டிடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோ. எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாதத்தில், நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்து உந்தன் பாதத்தில். சகாய தாய் மரியே, எம்மை
அருள் வரங்கள் இன்று தேடினோ உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.